இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எப்படி 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அது ட்ரிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? அது பார்க்கறத முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செடிமீட்டருக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? இது பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்குது. சரியா? 14 1 மார்க்ஸ் இருக்குது. சரியா? பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. 10 21 மார்க்ஸ் இருக்குது. நீங்கள் எழுதினா உங்களுக்கு 20 மார்க்ஸ் உங்களுக்கு வாங்கினா ஒரு 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க் இருக்குது. பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 5 மார்க்ஸ். நீ 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களால் 50 மார்க் எட்ட முடியும். நீங்கள் எழுதினா அப்போ தான் உங்களால் 50 எட்ட முடியும். சரி, 10 நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் இருக்குது. 8 மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ண முடியும்னா 8. சரியா? 8 நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களால் 16 மார்க் எட்ட முடியும். சரியா? இது எப்படி நீங்கள் இதை எட்ட முடியும்னா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்குது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா புக் மார்க் கூட கேட்பாங்க, உனக்கு கூட கேட்பாங்க. சரியா? இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட். இது பார்த்தீங்கன்னா சிஎன்என்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது, இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை கூட வேர்ஸ் நீங்கள் கொடுத்துருவாங்க. இந்த வேர்ஸோட மீனிங் தான். அது கூட இது பார்த்தீங்கன்னா கிராமர் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் இந்த கிராமர் தான். சரியா? இந்த பிடிஎஃப் உள்ளே என்னென்ன இருக்குது நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அப்போது அதில் சென்டம் என்ன இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியும். சரியா? நீங்கள் நல்லா படிச்சிக்கோங்க. சரியா? அப்போ தான் அதில் சென்டம் என்ன முடியும். சரி, இருப்பாங்க. இது நல்லா இதை ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? டவுலில் இருக்குது. டவுலில் மார்க் மூடும். சரியா? 1 மார்க்ஸ் தான். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் 7 ப்ரோஸ் ஆன்சர் 7 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கூட கொடுத்துட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இருக்குது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணினா உங்களால் 20 மார்க்ஸ் எட்ட முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட ஸ்மால் கொஸ்டின் தான் இருக்குது. அதை நீங்கள் அட்டன் பண்ணால் 4 கம்பல்சரி 3 இருக்குது. 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் 3 அட்டன் பண்ணிங்கன்னா அதோட 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் அட்டன் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னா 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொயம் காம்பினேஷன் இதை கூட 4 கொடுப்பாங்க. நீங்கள் 3 எழுதினா எட்ட ஸ்கோர் பண்ண முடியுமா 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கூட கொடுப்பாங்க கிராமர் டைடு. சரியா? இந்த 5 கொடுப்பாங்க. 5ல் நீங்கள் 3 எழுதிங்கன்னா உங்களால் 8 மார்க்கு ஸ்கோர் பண்ண மாட்டோம்னா 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரோட் மேக்கிங் இருக்குது, மேப் இருக்குது. அது மேப் நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் 2 மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது இது ப்ளூ பிரிண்ட் மாற்றிட்டா
இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் 100 மார்க்ஸ் எட்ட முடியும். சென்டம் மார்க்ஸ் இருந்தால் எட்ட முடியும். வீக் ஸ்டூடெண்ட்லாம் சரி, டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் சரி, இதை நீங்கள் பார்த்துக்கணுன்னா உங்களால் 100 நான் 90 மார்க்ஸ் எட்ட முடியும். சரியா? 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க இதை நல்லா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். அதை நீங்கள் 10 நீங்கள் அட்டன் பண்ணால் அதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட பேராகிராஃப் 5 நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா சரி நீங்கள் 2 நீங்கள் அட்டன் பண்ணினா உங்களுக்கு 10 மார்க் உங்களால் எட்ட முடியும். சரியா? செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பொயமோட 2 பேராகிராஃப் இது இருக்கும். சரியா? நீங்கள் 2 நீங்கள் அட்டன் பண்ணியாவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். நீங்கள் 2 நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களால் 10 மார்க்ஸ் உங்களால் எட்ட முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி இருக்குது. அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களால் எத்தனை முடியும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்குன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களால் எட்ட முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபங்க்ஷனிங் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்குது, நோட் மேக்கிங் இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் இருக்குது, சம்மரி ரைட்டிங் இருக்குது. எல்லாமே நீங்கள் நோட் மேக்கிங் இருக்குது, நோட்ஸ் ரைட்டிங் இருக்குது. இது நீங்கள் எல்லாருமே நீங்கள் அட்டன் பண்ணால் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்னா படம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே இருக்குது. சரியா? மெமோரி போயம் இருக்குது. எவ்வளோ நீங்கள் எழுதிங்கன்னா அதில் 5 மார்க் எடுத்த முடியும். நீங்கள் லைன்ஸ் நீங்கள் எழுத முடியும்னா அதில் 5 முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் எப்படி வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் தான் இருக்குது. சரியா? பேராகிராஃப் கொஸ்டின் போயம் வேர்டு இருக்குது. இதை நீங்கள் நீங்கள் அட்டன் பண்ணால் நீங்கள் 2 நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். உங்களால் 4 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் 4 மார்க்ஸ். நீங்கள் 2 அட்டன் பண்ணால் உங்களால் 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இது கூட வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸ்டடி மெட்டீரியலுக்காக.